24/7 பியூட்டி கூட வந்து போட்டிருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அழகர ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறுறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யார் என்று தெரிகிறதா? ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்ப இன்டர்நெட் எல்லாம் இப்பதான் போடுறாங்க. தாவேக்காரங்களை ஏன் தெரியுமா தற்கொலைன்னு சொல்றாங்க? இதனாலதான். அதாவது பெண்களை இழிவுபடுத்தினது யாரு? மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் தான். அது போக டிவிக்கு சொம்படிக்கிறானுங்கள தற்கொலைங்க, இவங்க தான் வந்து அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கேயோட அபிஷியல் பேஜ் ப்ளூடிக்ல இருக்கக்கூடிய பேஜ்ல இருந்து இந்த வீடியோ போட்டு இது யார் என்று தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துற நோக்கத்தோட போட்டாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது தப்பு தான், நான் சப்போர்ட்டே பண்ணல. நீங்க அதுக்கு மினிஸ்டரா இருக்கக்கூடிய நீங்க என்ன பேசியிருக்கணும்? இந்த மாதிரி ஒரு பெண் தலைவரை வந்து இவங்க தலைமையில வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் நோக்கத்தோட இப்படி போட்டிருக்காங்களே, அந்த பெண் நான் இல்லதான், ஆனா அந்த பெண் அந்த உடை போட்டிருந்ததுனால என்ன பிரச்சனை? இதுதான் நீங்க கேட்டிருக்கணும். அந்த பெண் நானாவே இருந்தாலுமே அந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன தப்பு அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பெண்கள் வந்து முன்னேற்றத்துக்கு உண்டான படின்னு சொல்லலாம். ஆனா இவங்க நான் இல்லைன்றதுக்காக யாருமே தெரியாத அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணை பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. மேடைக்கு வீடியோ போட்டு டிவி கேட்கறானுங்கலாம் பாவம். அந்த பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் போட்டா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சரி, கீர்த்தனா மேடமே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க, இப்போ என்ன அதுல பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க மினிஸ்டர் வந்து போதைப் பொருள் எல்லாம் தூக்கிட்டு போட்டோ கையில சரக்கு பாட்டிலோட போட்டு போறாங்க, அதவே யாரும் தப்புன்னு சொல்லல பெருசா. இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா அது கொலை குத்தமா? அது அப்படிலாம் கிடையாது. இதுக்குதான் வந்து அரசியல் பழகிருக்கணும், அரசியல் படிச்சிருக்கணும், மக்களோட பிரச்சனையிலிருந்து ஒரு தலைவர் உருவாயிருந்திருக்கணும். சினிமா தியேட்டர்ல உருவாயிருந்தா அது இப்படிதான் போய் முடியும். அதே மாதிரி அண்ணா அம்பேத்கர் பெரியாருன்னு சொல்லிட்டு கொள்கை தலைவரை வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அதை எடுத்து படிக்கணும். படிச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதுபடி நடக்க பார்க்கணும். இந்த மாதிரி நம்மளே டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக பல பெண்கள் அவமானப்படுத்தக்கூடாது.